புத்தகம் பகுதியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட புத்தகமானது அன்னை ஸ்வர்ணாம்பாள் இலக்கிய விருதுகள் 2025 நடத்திய போட்டியில் தேர்வான பரிசு பெற்ற 35 கதைகள் தொகுப்பாக குவிகம் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. இதை தொகுத்தவர் போட்டியை நடத்திய ராயச்செல்லப்பா அவர்கள். இந்த 35 கதைகளுமே 35 அனுபவங்களை நமக்கு அறிவுரையாக சொல்கின்றது. அதில் ஒரு கதை 20 வயது மாணவன் எழுதிய கதை. எங்கிருந்தோ வந்தான். மிக என்னை பாதித்தது. இன்றைய சூழ்நிலையில் மக்கள் எப்படி பழகுகிறார்கள், உறவினர்கள், மகள் தந்தைக்கு இருக்கும் உறவு கூட எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றிய கதை மிகச் சிறப்பாக இருந்தது. இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில் 40 டிகிரி வெயிலில் 70 வயது சதாசிவமானவர் பேருந்திலிருந்து இறங்குகிறார். அவரால் தூக்க முடியாத அளவுக்கு பைகளை கொண்டு வந்திருக்கிறார். அங்கு இறங்கி பேருந்து நிறுத்தத்தில் நம்ம பஸ் ஷெல்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் உட்கார்ந்துக்கிறார். வெயில் நமக்கு சென்னை மக்களுக்கு நமக்கு பழகிவிட்டது. ஆனால் புதியதாக வெளியூரிலிருந்து வந்தவருக்கு அந்த வெயில் தாங்க முடியவில்லை. அவர் அங்கே உட்கார்ந்து இனி ஆட்டோவில் தான் போக வேண்டும். இத்தனை லக்கேஜையும் எடுத்துக்கொண்டு பஸ்ஸிலிருந்து இறங்கும் போதே கண்டக்டர் சீக்கிரம்ப்பான்னா இதோ எடுத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லி பொறுமையாக எடுத்துக்கிட்டு வந்தார். அப்படி எடுத்துக்கொண்டு வந்தவர் ஆட்டோ கிட்ட ஆட்டோன்னு சொன்னால் ஒரு மதன் என்கிற ஆட்டோக்காரன் வரான். எங்கேயா போகணும்? வளசரவாக்கம். வளசரவாக்கமா? 250 ரூபா கொடுக்கணும் ஐயா. 300 ரூபா கேட்பாங்கய்யா மற்றவங்கெல்லாம் அதிகம்னு சொன்ன உடனே அந்த ஆட்டோக்காரன் சொல்கிறான், சரி வேற வழி இல்லை, வெயிலில் பஸ் எல்லாம் பிடிச்சி போக முடியாது, மொத்த லக்கேஜையும் ஏற்ற போனால் ஆட்டோக்காரன் உதவி செய்கிறான். அந்த லக்கேஜை ஏற்றுறதுக்கே உதவி செய்கிறான். வரும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர், அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கிறதுக்குள்ள பெரியவருக்கு ரொம்ப முடியலை. டக்குன்னு எழுந்து தண்ணி கையில் வச்சுட்டு இருந்தது குடிக்கிறாரு. ஐயா என்னையா வேகமாக போகணும்னு நினச்சி போயிட்டேன், எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டுப்பா, வேகமாக வேணாம், நீ மெல்லமாக போ அப்படின்னு சொல்கிறார். ஹார்ட் பேஷண்ட் ஏன்யா தனியாக வந்தீங்க? அம்மாவுக்கு நடக்க முடியாதுடா, அதனால் நான் மட்டும்தான் வந்தேன். எங்கேயா போகிறீங்க? என் மகளை பார்க்கறதுக்கு. அம்மாவுக்கு முடியாதுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்டுன்னு சொல்கிறீங்க, பொண்ணை வர சொல்லி இருக்கலாம்ல. இல்லைப்பா அவங்கெல்லாம் ரொம்ப பிஸி, நான் பேர பிள்ளைகளையும் பார்த்துருவேன், அம்மா பலகாரம்லாம் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆட்டோக்காரன் அவருடைய நிலைமையை உணர்ந்து கொஞ்சம் மெல்ல பதறாமல் ஓட்டிட்டு போய் வீட்டில் சேர்க்குறான். மகள் வீட்டுக்கு போன உடனே பஸ்ஸர் அடித்தா மகள் திறக்கலை. அதுக்கப்புறம் 2வது முறை அடிப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆட்டோக்காரன் லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு வீட்டுக்குள்ளாரையும் அந்த பெரியவரோட அந்த கேட்டை திறந்து உள்ளே போய் இருக்கான். அப்போ மகள் 2வது முறை யாரு அப்படின்னு எரிச்சலாக கேட்டுகிட்டே திறந்துட்டு, என்னப்பா சொல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அம்மா பலகாரம், இப்பெல்லாம் யாருப்பா சாப்பிட்றாங்க இதையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே உடனே இவன் கேட்குறான், அம்மா லக்கேஜ் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோக்காரன் அந்த லக்கேஜை வச்சுட்டு போகிறான். இவர் பெரியவர் போன ஒரு 20 நிமிடங்களில் கருப்பான கார், அந்த காரில் அனைவரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் பெரியவர் கேட்டை சாத்திட்டு வெளியே வர்றாரு. ஆட்டோக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெயிட் பண்ண உடனே, என்னப்பா நீ போகலையா? எப்படியும் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும்யா, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு காசு இல்லைப்பா ஆட்டோக்கு, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லைங்கய்யா, நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேணாம், வாங்கய்யா அப்படின்னு பேருந்து நிறுத்தத்தில் அவர் கொண்டு போய் நிறுத்துகிறான். ஒரு 3 மணி நேரம் கழித்து மகளிடமிருந்து ஃபோன் வருகிறது. அப்பா எப்படி போனீங்க? நான் அவசரத்தில் கேட்க மறந்துட்டேன், சம்பிரதாயமான கேள்விகள், இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லைம்மா எங்கேருந்தோ வந்தான், நல்லா வந்தான், என்ன என் பிள்ளை மாதிரி. பிள்ளை என்ன பிள்ளை மாதிரி? பிள்ளையே தான், என்னை ஏற்றி விட்டுட்டான், பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படி. இந்த காலத்தில் பணம் வாங்கிக்காம ஏற்றி விட்டானா அப்படின்னு சம்பிரதாயமாக மகள் கேட்குறான். மனசுக்குள்ள பெரியவர் நினச்சிக்கிறாரு, எங்கிருந்தோ வந்தவன் என் பிள்ளை மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு அவர் போகிறார். இங்கே ஆட்டோக்காரன் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே 8 வருடமாக அவனுக்கு குழந்தைகள் இல்லை, மனைவி கர்ப்பமாகி இருக்கிறாள். சோறு கொண்டு வா, பசிக்குது அப்படின்னு கேட்குறான். குடிக்கலையே இன்னைக்கு, 8 வருஷமாக தினம் குடிச்சிட்டு தானே வருவார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் மதன், அந்த ஆட்டோக்காரன். என்ன விட்டுட்டியா? எப்படி? நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன், எங்கள் அப்பாவே தான், அவர் பேசினார், அவர் அறிவுரை சொன்னார், நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மகிழ்ச்சியான செய்தி, அன்னைக்கு தான் அவளுக்கு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ், ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்,
அவள் மாசமாக இருக்கிறான்றதுக்கு ஒரு நல்ல செய்தியை மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு கண்ணில் தண்ணி முட்டுது. ஆண்கள் எப்படி இருந்தாலும் அழக்கூடாது இல்லை, போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. போய் தண்ணி கொண்டு வர போன உடனே மகிழ்ச்சியை வந்து 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. ஆண்களின் கண்ணீர் புனிதமானது, அது பெண்களுக்கு எதிரில் விடக்கூடாதுன்னு கண்ணை தொடச்சிக்கிறான். இவனுக்கு இந்த சந்தோஷமான செய்தி மிக்க மகிழ்ச்சி தருது. யாருப்பா அது உனக்கு இந்த அறிவுரையை சொன்னதுன்னா, எங்கள் அப்பா தான் வந்தார் அப்படின்னு. மனிதர்கள் மாறுவதற்கு யுகங்கள் தேவையில்லை, மாதங்கள் தேவையில்லை, வருடங்கள் தேவையில்லை, ஒரு கணம் போதும் அப்படின்றது 2 பேருடைய அந்த உதவி. அந்த அளவுக்கு வந்து இந்த செய்தியை ஒரு 20 வயது மாணவன் வந்து இவ்வளோ அழகா கதையா சொல்லியிருக்கான். எங்கிருந்தோ வந்தான் என்ற கதை இதனால் எனக்கு பிடித்தது. இலக்கண பிழை என்பது விஜயலட்சுமி சிவா என்பவர் எழுதிய கதை. இதே புத்தகத்தில் உள்ளது. என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க? வீட்டில் எத்தனை பேர், வீடு எப்போ பெருக்கணும், எவ்வளோ பெருசு, எவ்வளோ நீளம் அகலம், எப்போ கழுவணும், இப்படி வர்ற வேலைக்காரிகளுக்கான அந்த இன்டர்வியூவில் அவங்களுக்கு சொல்கிறதுக்கே முடியலை. வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அப்புறம் என்ன துவைக்கணுமா, இப்படியெல்லாம் கேட்குற கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த பெண்மணி பொறுமையாக அந்த இன்டர்வியூலாம் நடத்திட்டு இருந்தா, கணவரும் அவருடைய மகனும், ஏம்மா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளை வச்சுக்கலாம்ல, ஏம்மா இப்படி தினம் இத்தனை பேரை வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அழுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆளை வச்சுட்டு நம்ம பார்க்க முடியாது. நம்ம வீட்டு ஆள் மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கிட்டோம்னா அவங்க மொத்த வேலையும் பார்க்குற மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுடைய வேலையை செய்ய முடியாமல் ஒரு நாள் அவங்க சுமக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு வருவாங்க. மளிகை சாமானையும் காய்கறிகளையும் தூக்கிட்டு வரும்போது 2 திருநங்கைகள் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள உபசரித்து வீட்டுக்கு வெளியே அவங்க உட்கார்ந்து அந்த காய்கறியெல்லாம் அவ்வளோ அழகாக நறுக்கி தரும்பொழுது கணவனும் மகனும் வருவாங்க. அவர்கள் இவங்களையெல்லாம் வீட்டில் சேர்த்துக்கிறேன், எவ்வளோ நல்ல பிள்ளைங்க, எனக்கு எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்க, நான் மயக்கம் போட்டு விழ இருந்தேன், அந்த பிள்ளைங்க தான் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியாதுமா, அவங்களால தான் வந்து உலகத்திலேயே எந்த அளவுக்கு ஃப்ராடு நடக்குது, எவ்வளோ அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. வீட்டில் இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டா மற்றவங்கெல்லாம் நம்மளை கேவலமாக பேசுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அம்மா அப்போ உலகத்தில் நடக்கிற எல்லா கெட்டது, எல்லா ஃப்ராடு, எல்லா கொள்ளையும் திருநங்கைகள் தான் செய்கிறாங்களா அப்படின்றத திருப்பி கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்வி, இந்த பதில், இதையெல்லாம் கேட்டிருந்து வெளியில் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த காய்கறியெல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுட்டு 2 பேருமே சென்று விட்டு இருப்பார்கள். இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி உதவி செஞ்ச வந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து செய்திகள் போய் அவங்க மனசு கஷ்டப்பட்டு போயிட்டாங்கன்னு. இன்னொரு நாள் அவங்க சுமக்க முடியாமல் இதே மாதிரி தூக்கிட்டு வரும்போது ஒரு திருநங்கை இவங்க கழுத்திலிருந்து செயினை வந்து பறிச்சிருவாங்க. அவ்வளோதான், இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. முழிச்சு பார்க்கும்போது ஒரு மருத்துவமனையில் இருப்பாங்க. மகனும் அவங்க கணவனும், அம்மா நீ வந்து நினைச்சது சரியான வேலைம்மா, நீ நினைச்சது சரி, நாங்கள் நினைச்சது தான்மா தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா சொல்லும், இல்லை தம்பி, நான் நினைச்சது தான் தப்பு, அவங்க வந்து அப்படி வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, எந்த திருநங்கைகளை இவங்க உதவிக்கு ஏற்கனவே அழைச்சிட்டு வந்திருந்தாங்களோ அந்த பெண், தம்பி அம்மா கழுத்தில் அந்த செயினை போட்டுட்டியா அப்படின்னு கேட்கும். அது கேட்ட உடனே அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அம்மா இந்த செயின் அவங்க தான் கொடுத்தாங்கன்னு. அதாவது அந்த செயினை எடுத்த பிறகும் அந்த அம்மா நமக்கு உதவி செஞ்சவங்கன்றத மனதை உறுத்தி அந்த பெண்ணானவள் இவங்களுக்கு போட்டிருக்காங்க. இலக்கண பிழைன்ற இந்த கதை தப்பாக நினைச்ச அப்பாவும் பிள்ளையும் இவங்க கொண்டு வந்து அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்து அந்த திருநங்கைகள் அந்த எடுத்துட்டு போன செயினையும் கொடுக்கறதுனால இவங்க எவ்வளோ நல்லவங்கன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா உதவி செய்ய வந்தவங்களை இப்படி எடுத்துட்டு போனாங்களே, அப்போ நம்ம கணவரும் மகனும் சொன்னது சரி அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க. அந்த பெண் திருநங்கைகள் வந்து அப்படி ஒரு தப்பு நம்ம செஞ்சிட்டமேன்னு அவங்களும் அந்த பிழையை வந்து உணர்ந்துட்டாங்க. இப்படி இலக்கண பிழை என்ற இந்த கதையில் அவ்வளவு அழகாக மனசு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் நினைக்குது, எப்படி வந்து அவங்க திருந்தி அவங்க வந்து தப்பை உணர்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுத்த கதை. அதுவும் திருநங்கைகள் பால் இருக்கின்ற ஒரு கெட்ட ஒரு என்ன சொல்கிறது, நம்ம செய்தி நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறத மாற்றி யோசிக்க வைக்கிற கதை. இந்த கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்த கதையும் இந்த புத்தகத்தில் உள்ளது. இதை வந்து நான் ரொம்ப ரசித்து படித்தேன். இந்த செய்தி, நம்ம நடக்கிற எல்லா தப்பும் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, ஏன் திருநங்கைகள் மீது மட்டும் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம் என்ற கேள்வியை நல்லா வந்து அதிகமாக யோசிக்க வைத்த கதை. மிகவும் நன்றாக இருந்தது. பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.